இலங்கை கடற்படையால் ராமேஸ்வரம் மீனவர்கள் தொடர்ச்சியாக கைது செய்யப்படுவதை கண்டித்து சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக மீனவ சங்க கூட்டத்தில் ஒருமித்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. வரும் சனிக்கிழமை முதல் போராட்டத்தை தொடங்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வயிற்று பிழப்புக்காக மீன் பிடிக்க போன மீனவனை இலங்கை கடற்படை கைது பண்ணி அதன் படகு ஓட்டுநருக்கு 6 மாத தண்டனையும் 2 மீனவருக்கு 1 வருட தண்டனையும் போட்டிருக்காங்க. இதை கண்டித்து நாங்கள் காலவரையற்ற வேலை நிறுத்தம் பண்ணி மத்திய அரசுக்கு மாநில அரசுக்கு இது இலங்கை அரசுக்கு கண்டனம் தெரிவிப்பதில் படகுல எல்லாம் கருப்பு கொடி கட்டி நடைபயணம் நடந்தோம் ராம்நாடு வரை. இதற்கு இடையில நாங்க 3500 பேர் பதிவு செஞ்சிருந்த கட்சிதீவு திருப்பயணத்தை ரத்து பண்ணியிருக்கிறோம். இந்த சூழ்நிலையில இலங்கை அரசாங்கம் மனிதாயமான அடிப்படை இல்லாம இன்றைக்கு ஒரு மீனவருக்கு ஓட்டுநருக்கு 6 மாத சிறை தண்டனை வைத்திருக்காங்க. இது எங்களை வன்மையா வேதனைப்படுத்துற ஒரு செயலா இருக்கு. ஏன்னா மீன் பிடிக்க போற மீனவனுக்கு இந்த மாதிரி ஒரு கொடூர தண்டனை எந்த நாட்டிலையும் கிடைக்காது. இதை உடனே மத்திய அரசாங்கம் தலையிட்டு இந்த மீனவர்களை உடனே விடுவிச்சு கொடுக்கணும். அதே மாதிரி இந்த சட்டத்தை உடனே ரத்து செய்யுங்கிற எங்களுடைய கோரிக்கையை வலியுறுத்தி நாங்க வருகின்ற சனிக்கிழமையில இருந்து எங்க மீனவர்களை மீட்டு கொண்டு வருவர நாங்க தொடர் உண்ணாவிரதம் நடத்த திட்டமிட்டிருக்கிறோம். மீனவர்களை போராட்ட குணத்துக்கு தள்ளாம உடனே மத்திய அரசு இலங்கை அரசுடன் பேசி இந்த மீனவர்களை துரித நடவடிக்கை எடுத்து மீட்டு தரணும். இந்த சட்டத்தை ரத்து செய்யணும். போராட்டம் எப்ப நடத்த போறீங்க? எங்க நடத்த போறீங்க? இந்த தொடர் உண்ணாவிரத போராட்டம் தங்கச்சி மடத்துல வளர்ச்சி தெரு ஸ்டாப்ல வருகின்ற சனிக்கிழமையிலிருந்து மீனவர்களை மீட்டு வர தொடர் உண்ணாவிரதம் போராட்டம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.